கோலார் தங்கச் சுரங்கம் கேஜிஎஃப் இது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த சுரங்கத்தில் தொழிலாளர்கள் பட்ட கஷ்டம், அந்த சுரங்கம் மூடப்பட்ட ரகசியம், நாளைக்கு இந்த கேஜிஎஃப் எப்படி இருக்க போகுது, இப்படி ஆய்வாளர்கள் சொல்கிற ரகசியத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூமிக்கு அடியில் சுமார் 3 கிலோமீட்டர் ஆழம், நகரத்தை விட அதிகமான வெப்பம், ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் மரணம் நிச்சயம். இப்படி இருண்ட பாதைகளுக்குள்ளே தான் இந்தியாவோட 90% தங்கம் ஒளிஞ்சிருந்துச்சு. கேஜிஎஃப் இது வெறும் சினிமா படம் இல்லை, ரத்தமும் தங்கமும் கலந்த இந்தியாவோட நிஜமான பெருமை மற்றும் சோகம். 19ஆம் நூற்றாண்டோட இறுதியில் ஜான் டெய்லர் என்ற பிரிட்டிஷ் இன்ஜினியர் இந்த இடத்த கையில் எடுத்த போது அதிலிருந்து யாருமே பார்க்காத ஒரு தங்க வேட்டை தொடங்குச்சு. இந்தியாவில் முதல் மின்சாரம் சென்னைக்கோ டெல்லிக்கோ வரல, 1902லேயே இந்த கேஜிஎஃப்க்கு தான் வந்துச்சு. ஜப்பான் மற்றும் இங்கிலாந்துக்கு அடுத்தபடியாக ஆசியாவிலேயே மின்சாரம் கிடைத்த பெருமை இந்த இடத்துக்கு தான் உண்டு. லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நகரம் ஆடம்பரத்தோட உச்சத்தில் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆடம்பரத்துக்கு பின்னால் ஒரு மாபெரும் அடிமைத்தனம் இருந்துச்சு. தமிழகத்தில் வட மாவட்டத்தில் இருந்தும் ஆந்திராவில் இருந்தும் பசியின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இங்கே வந்தாங்க. பூமிக்கு அடியில் கீழே போக போக ஆக்சிஜன்லாம் குறையுமா, வெப்பம் 55 டிகிரி செல்சியத்தை தொடுமா, நிலநடுக்கம் போல் பாறைகள்லாம் வெடித்து செதறும். ராக்ஃபஸ்ட் விபத்துகளில் தினமும் மனித உயிர்கள் பலியானிச்சு. அவங்க சிந்தின ரத்தத்தில் தான் பிரிட்டிஷ்காரங்க தங்க சாம்ராஜ்யமே கட்டினாங்க. சுமார் 120 ஆண்டுகள் இயங்கின இந்த தங்க சுரங்கத்தில் இருந்து 800 டன் தங்கம் எடுக்கப்பட்டுச்சு. இன்றைக்கி அதோட மதிப்பு பல்லாயிரக்கணக்கான கோடிகள். ஆனால் 2001 ஒரே ஒரு உத்தரவால் இந்த சுரங்கங்கள்லாம் திடீர்னு மூடப்பட்டுச்சு. தங்கம் தீந்துருச்சு அப்படின்னு காரணம் சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அதுதான் உண்மையா, இல்லைன்னா பூமிக்கு அடியில் மனிதர்களால் செல்ல முடியாத ஆழத்துக்கு தங்கம் போயிடுச்சா? இன்றைக்கி வர கேஜிஎஃப் அடியில் கோடிக்கணக்கான தங்கம் இருக்கிறதா ஒரு மர்ம தகவல் உலா வருது. இன்றைக்கி கேஜிஎஃப் ஒரு அமைதியான பேய் நகரமாக காட்சியளிக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொரு சைனைடு மண்ணோட துகள்களும் ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒருவேளை எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் வளர்ந்தா இந்த பூட்டப்பட்ட கதவுகள் மீண்டும் திறக்கப்படலாம். பூமிக்கு அடியில் தூங்கிட்டு இருக்கிற அந்த தங்க அரக்கன் மீண்டும் விழிக்கலாம். அதுவரை கேஜிஎஃப் இந்தியாவோட புதைக்கப்பட்ட ரகசியம் அப்படின்னு தாங்க சொல்லணும்.